friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு துளசி பிரியா கிரியேஷன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஸ்கின் ப்ராப்ளமை சரி பண்ணக்கூடிய ஸ்க்ரப் அண்ட் பேக் ரெடி பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். நீங்க நம்ம சேனலை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஸ்க்ரப் பேக்கு இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை வந்து எப்போவுமே அழகாக வச்சுக்கிறதுக்காகத்தான். நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே நம்ம ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக க்ளோயிங்காக இருக்கும். சிடியை மட்டும் ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஸ்க்ரப்பும் பேக்கும் நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். சரி வாங்க இந்த ஸ்க்ரப்பும் பேக்கும் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு ஃபுல் ஆப்பிள்லாம் வந்து தேவைப்படாது, ஒரு காவாசி தான் தேவைப்படும். ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, பி, சி அண்ட் மினரல்ஸ்லாம் இருக்குது. ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. நம்ம பாடியில் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆப்பிள் வந்து நம்ம இன்டேக்காக எடுத்துகிட்டு வரும்போது நம்ம ஹெல்த்துக்கு நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. சரி ஓகே, நம்ம ஸ்கின்னுக்கு ஆப்பிளை யூஸ் பண்ணுறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். செகண்ட், ஆப்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் இ சத்தும் இருக்குது. அது வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். தேர்டு, சன்னால் வர யூவி ரேஸ்லேருந்து நம்ம ஸ்கின்னை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும் ஆப்பிள். ஃபோர்த்து, நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஆக்னி, பிளமிசஸ், டார்க் ஸ்பாட் இதெல்லாம் க்யூர் பண்ணும். ஃபிஃப்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் அண்டு ஒண்டர்ஃபுல் டோனர் இது நம்ம ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணி பிஹெச் லெவலை வந்து நல்லா பேலன்ஸ்டாக வச்சுக்கும். சிக்ஸ்த்து, கண்ணுக்கு கீழே இருக்க பஃபினஸும் டார்க் சர்க்கிளையும் ரெடியூஸ் பண்ணுது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆப்பிளோட தோலை சீவிட்டு நம்ம ஸ்கின்னுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்க்ரப்பு பேக்கு ரெண்டு இது செய்ய போகிறோம், அதனால் நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோர்க்கை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக போட்டு அரைச்சோம் அப்படின்னா அரைப்படவே செய்யாது. சரி ஓகே, பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் ஆப்பிள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஜீனி வந்து நல்லா மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் எதுவுமே நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ கொஞ்சமாக எடுத்து ஸ்கின்ல அப்ளை பண்ணி நல்லா மைல்டாக ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். நம்ம ஜீனி வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து யூஸ் இருக்காது. இதில் எதுக்காக நம்ம ஜீனி ஆட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் இதெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் ஆக்கிரும். நம்ம ஸ்க்ரப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் நல்லா சாஃப்டாக க்ளோயிங்காக இருக்கும். இந்த மாதிரியே நம்ம ஃபேஸுக்கு மட்டும் இல்லாமல் கழுத்துக்கும் கைக்கும் சேர்த்து நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நம்ம என்னதான் டெய்லி நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணாலுமே அழுக்குகள்லாம் நம்ம ஃபேஸில் வந்து தங்கியிருக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அழுக்குகள்லாம் நல்லா ரிமூவ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பேக் போட்டாலும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ரொம்ப நேரம் வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ண வேணாம், 2 நிமிஷம் மட்டும் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது ஸ்கின் வந்து டேமேஜ் ஆயிரும். நம்ம ஃபேஸ் வந்து டல்லாக இருக்கிறதுக்கு டெட் செல்ஸு அழுக்கும் ஒரு காரணம். அதனால வீக்லி 2 டைம்ஸ் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி ஃபேஸ் நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்படியே வாஷ் பண்ணணுன்னாலும் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 5 to 6 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க ப்ளைனான வாட்டரில். சரி ஓகே, பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. ஓகே, இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆப்பிள் பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் வந்து கெட்டி தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் நம்ம எதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டனாக க்ளீனாக சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுக்கோம். நம்ம ஸ்கின்ல இருக்கிற பிளாக்னஸையும் நல்லா ரிமூவ் பண்ணிடும். நம்ம ஸ்கின்ல இருக்கிற எக்ஸஸ் ஆயிலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி டைட்டனாக வச்சுக்கோ ஸ்கின்னை. நெக்ஸ்ட் வந்து ஹனி ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கலாம்.
ஹனி வந்து நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைசிங்காக சாஃப்டாக வச்சுக்கும். நம்ம ஸ்கின்னே நல்லா க்ளோயிங் அண்ட் லைட்டன் பண்ணுது. ஹனி வந்து நம்ம ஸ்கின்ல இருக்க பிம்பிள்ஸ் வந்த மார்க் இதெல்லாம் க்யூர் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளீனாக கிளியராக வச்சுக்கும். ஓகே, இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆயில் ஸ்கின் இருக்குது அப்படின்னா இது கூடவே வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லது நம்ம ஸ்கின்னுக்கு. லெமனை வந்து எப்போவுமே நம்ம தனியாக ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வேறு பொருளோட வந்து நம்ம ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 3 பொருளுமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பேக்கை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸ்கின்ல. கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஃபேஸில் கீழேருந்து மேல் வாக்கில் நல்லா மைல்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ண வேணாம், அதை பண்ண மாதிரி. அது வந்து ஸ்க்ரப்புங்கிறதுனால நம்ம வந்து மசாஜ் பண்ணோம். இது வந்து பேக்குங்கிறதுனால நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டால் போதும். உங்கள் ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த பேக் போட்டுக்கோங்க. நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது பிம்பிள்ஸ் இன்னும் ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்கும். இந்த பேக்கை வந்து ஃபேஸில் உங்களுக்கு எங்கெல்லாம் சென்டன் ஆயிருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா. இந்த 3 பொருளுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும், லைட்டன் பண்ணும். அது மட்டும் இல்லை, நம்ம ஃபேஸ் நல்லா க்ளோயிங் ஆக்கும். நீங்கள் இதை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஸ்கின்ல இருக்கிற டேன் நல்லாவே ரிமூவ் ஆகிட்டு வரும். இந்த பேக்கை வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது நீங்கள் ஃபேஸில் வச்சுருங்க அப்ளை பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நார்மலான வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை வந்து நீங்கள் 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து போட்டுட்டு வரலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அந்த ஸ்க்ரப்பு மட்டும் நீங்கள் வாரத்தில் 2 தடவை யூஸ் பண்ணால் போதும். உங்களுக்கு எப்போல்லாம் ஆப்பிள் கிடைக்குதோ அப்போ வந்து மிஸ் பண்ணாமல் இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.